முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி மாநில மீனவர் நலத்துறை சார்பில் மீனவர்களுக்கு வழங்கப்படும் முதியோர் உதவி தொகைக்கான பென்ஷன் அட்டை உப்பளம் தொகுதி பயனாளர்களுக்கு வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. புதுச்சேரி மாநில மீனவர் நலத்துறை சார்பில் மீனவர்களுக்கு வழங்கப்படும் முதியோர் உதவி தொகைக்கான பென்ஷன் அட்டை உப்பளம் தொகுதி பயனாளர்களுக்கு வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதனை முன்னிட்டு உப்பளம் தொகுதியை சேர்ந்த பயனாளர்களுக்கு உதவித்தொகை பெறுவதற்கான அரசாணையை உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் வீடு வீடாக சென்று நேரடியாக வழங்கினார். தொடர்ந்து இன்று தனது அலுவலகத்தில் பயனாளிகளை சந்தித்து அவர்களுக்கான முதியோர் உதவித்தொகை பெறுவதற்கான ஓய்வூதியம் அடையாள அட்டையை வழங்கினார். இத்திட்டத்தின் மூலம் 50 வயதை கடந்த மீனவர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்குவதற்கான அட்டை வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் மீன்வளத்துறை ஆய்வாளர் ஐயனார், தொகுதி செயலாளர் சக்திவேல், அவைத் தலைவர் ஹரிகிருஷ்ணன், துணை செயலாளர் ராஜி, மாநில மீனவர் அணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, கிளை செயலாளர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருமண மண்டபங்கள், ஹோட்டல்கள் மற்றும் கேட்டரிங் நிறுவனங்களுக்கு வணிக எல்பிஜி சிலிண்டர்கள் தட்டுப்பாடின்றி தொடர்ந்து கிடைக்க அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆயிரக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் இந்த நிலையை அரசு கவனத்தில் கொண்டு விரைந்து தீர்வு காண வேண்டும் என்று திருமண மண்டப உரிமையாளர்கள் சார்பாக பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றோம். திருமண மண்டபங்கள், ஹோட்டல் மற்றும் கேட்டரிங் நிறுவனங்கள் வணிக எல்பிஜி சிலிண்டர்கள் தட்டுப்பாடின்றி தொடர்ந்து கிடைக்க அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆயிரக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் இந்த நிலையை அரசு கவனத்தில் கொண்டு விரைந்து தீர்வு காண வேண்டும் என்று திருமண மண்டப உரிமையாளர்கள் சங்கம் சார்பாக பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றோம். இத்தகைய நிலை தொடர்ந்தால் திருமண மண்டபங்களில் நடைபெறும் நிகழ்ச்சிகள் குறையும். இதனால் திருமண மண்டபங்களில் வருமானமும் கடுமையாக பாதிக்கப்படும். மேலும் அந்த தொழிலை நம்பிக்கையுள்ள சமையல் கலைஞர்கள், மேடை அலங்காரம் செய்பவர்கள், மின்விளக்கு மற்றும் பந்தல் அமைப்பவர்கள், புகைப்பட கலைஞர்கள் உள்ளிட்ட பல்வேறு தொழில்களும் அதனை சார்ந்த தொழிலாளர்களின் வாழ்வாதாரமும் பெரிதும் பாதிக்கப்படும். திருமண மண்டபங்களை சார்ந்து செயல்படும் பல சிறு மற்றும் குறு தொழில்கள் இந்த நிலை காரணமாக நசிந்து போகும். இதனால் உள்ளூர் வணிகம் மற்றும் பொருளாதாரத்திற்கே கடும் பாதிப்பு ஏற்படும். ஒரு நாட்டின் பொருளாதாரம் பெரும்பாலும் வணிகர்கள் செலுத்தும் வரியை நம்பியே இருக்கிறது. எனவே இந்த சூழலில் வணிகர்களின் நிலையை பாதுகாத்து அரசு விரைந்து உரிய நடவடிக்கைகளை எடுக்கும் என்று வேண்டுகின்றோம். ஆயிரக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் இந்த நிலையை அரசு கவனத்தில் கொண்டு திருமண மண்டபங்கள், ஹோட்டல்கள் மற்றும் கேட்டரிங் நிறுவனங்களுக்கு வணிக எல்பிஜி சிலிண்டர்கள் தட்டுப்பாடின்றி தொடர்ந்து கிடைக்க விரைந்து தீர்வு காண வேண்டும் என்று திருமண மண்டபங்கள் உரிமையாளர்கள் சார்பாக பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றோம். மண்ணாடிப்பட்டு சோம்பட்டு சமூக சேவகர் பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் தீனன் குணா, இளைஞர் அணி தலைவர் தலைமையில் வசந்த், துளசி மற்றும் முக்கிய நிர்வாகிகள், இளைஞர்கள் 100க்கும் மேற்பட்டோர் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் முன்னிலையில் பாஜகவில் இணைந்தனர். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு சோம்பட்டு சமூக சேவகர் பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் தீனன் குணா, இளைஞர் அணி தலைவர் தலைமையில் வசந்த், துளசி மற்றும் முக்கிய நிர்வாகிகள், இளைஞர்கள் 100க்கும் மேற்பட்டோர் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் முன்னிலையில் பாஜகவில் இணைந்தனர்.
தொகுதியில் உள்ள புதுப்பேட்டை கிளையில் 10வது நாளாக மாண்புமிகு பாரத பிரதமரின் சாதனை விளக்க தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் சார்பில் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் ரூபாய் 5 லட்சம் மானியமாக வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி உருளையன்பேட்டை தொகுதி பயனாளர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வீடு கட்டும் பணியாணை வழங்கும் நிகழ்வு உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. நிகழ்வில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி அவர்கள் வீடு கட்டும் மானிய உதவி தொகைக்கான அடையாள அட்டைகளை வழங்கினார். மேலும் நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய அதிகாரிகளும் பயனாளர்களும் பலர் உடன் இருந்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்தசாலை பாரதிபுரம் மெயின் ரோடு பகுதியில் திடீரென ஒரு வீட்டில் தீ விபத்து ஏற்பட்டது. புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைமையில் அறிவுறுத்தலின்படி உழவர்கரை மாவட்டம் தட்டாஞ்சாவடி தொகுதியில் உள்ள புதுப்பேட்டை கிளைகளில் 10வது நாளாக பாரத பிரதமரின் சாதனை விளக்க தெருமுறை பிரச்சாரமானது மாவட்ட பொதுச் செயலாளர் ரமணா சங்கர் ஏற்பாட்டில் தொகுதியின் தலைவி கவிதா அன்பரசன் தலைமை வகிக்க கிளை தலைவி வனிதா முன்னிலையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக தொகுதியின் பொறுப்பாளர் கருணாகரன் மற்றும் காலாப்பட்டு தொகுதியின் பொறுப்பாளர் முருகன் கலந்து கொண்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் மக்களுக்கான திட்டங்களையும் நாட்டின் உட்கட்டமைக்கான செயல்பாடுகளையும் பெண்களுக்கான தொழில் முனைவோர் திட்டங்களையும் மக்கள் பாராட்டும் புதுச்சேரியின் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் சாதனைகளையும் விரிவாக விளக்கி பிரச்சாரம் செய்யப்பட்டது. இதில் தொகுதியின் பொதுச் செயலாளர் அண்ணாதுரை, ரமா பாபு, மூத்த நிர்வாகி சந்தோஷ், கேந்திர பொறுப்பாளரும் தொகுதியின் மகளிர் அணி தலைவியுமான நளினி, தொகுதியின் துணைத் தலைவர் தேவராஜ், செயலாளர் முருகவேல், மஞ்சு மற்றும் நிர்வாகிகளும் பொதுமக்களும் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்தசாலை பாரதிபுரம் மெயின் ரோடு பகுதியில் திடீரென ஒரு வீட்டில் தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி அவர்களின் முயற்சியால் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களின் ஆதரவாளர்கள் உடனடியாக மின்துறை, தீயணைப்புத்துறை, காவல்துறை தகவல் தெரிவிக்கப்பட்டு தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து உடனடியாக தீ அணைக்கப்பட்டது. மேற்கண்ட பகுதி பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களின் முயற்சிக்கு பாராட்டுக்கள் தெரிவித்தனர். புதுச்சேரியில் 7வது ஊதிய குழுவை அமல்படுத்த வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 7வது ஊதிய குழு பரிந்துரைகள் புதுச்சேரி அரசு துறைகள், உள்ளாட்சித்துறை, தன்னாட்சி உயர்கல்வி நிறுவனங்கள், அரசு உதவி பெறும் தனியார் பள்ளி நிறுவனங்கள் மற்றும் ஒரு சில பொதுப்பணித்துறை மற்றும் அரசு சார்பு நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு 1/1/2016 முதல் அதனுடைய பலன்களை அமல்படுத்தப்பட்டு அந்தந்த துறை ஊழியர்கள் பெற்று வருகின்றனர். ஆனால் அரசு ஊழியர்களைப் போலவே அதே பணிகளை மேற்கொண்டு அரசு சார்பு நிறுவனங்கள் மற்றும் பொதுப்பணித்துறை நிறுவனங்களில் பணியாற்றி புதுச்சேரி மக்களுக்கு சேவை நோக்கோடு செயல்பட்டு வரும் ஒரு சில அரசு சார்பு நிறுவன ஊழியர்களுக்கு இதுவரை 7வது ஊதிய குழு பரிந்துரைகள் அமல்படுத்தப்படாமல் உள்ளது. கடந்த 2019 முதல் தொடர்ச்சியான போராட்டங்கள் நடத்தப்பட்டு வந்தது. அதன் தொடர்ச்சியாக கடந்த ஆண்டு பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது 7வது ஊதிய குழு அமல்படுத்தாத அரசு சார்பு நிறுவனங்கள் மற்றும் பொதுப்பணித்துறை நிறுவனங்களுக்கு 7வது ஊதிய குழு பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும் என்று அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் போராட்டம் நடைபெற்றது. இந்நிலையில் புதுச்சேரி அரசு நிதித்துறையில் இந்த தவறான முடிவை கண்டித்து உடனடியாக விடுபட்டுள்ள அனைத்து பொதுப்பணித்துறை மற்றும் அரசு சார்பு நிறுவன ஊழியர்களுக்கு 7வது ஊதிய குழு பரிந்துரைகளை காலம் கடத்தாமல் அமல்படுத்த வேண்டும் என்பதோடு அந்த சங்கத்தின் மற்றொரு கோரிக்கைகளை வலியுறுத்தும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கண்டன ஆர்ப்பாட்டத்தில் புதுவை அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கம், PRTC ஊழியர் சங்கம், புதுவை விற்பனை குழு ஊழியர்கள் சங்கம், மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டு கழக ஊழியர்கள் சங்கம்,
பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் சங்கம் என பல்வேறு சங்கங்கள் தங்களுடைய ஒத்துழைப்பை நல்கின. கண்டன ஆர்ப்பாட்டத்தை அரசு ஊழியர் சம்மேளனத்தின் தலைவர் தோழர் ரவிச்சந்திரன் தலைமையேற்று நடத்தினார். அரசு ஊழியர் சம்மேளனத்தின் கௌரவ தலைவர் பிரேமதாசன், பொது செயலாளர் முனுசாமி, ஒருங்கிணைப்பாளர் ராதாகிருஷ்ணன், அமைப்பு செயலாளர் சிவஞானம், செய்தி தொடர்பாளர் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம், அங்கன்வாடி ஊழியர் சங்கத்தின் தலைவர் தமிழரசி, செயலாளர் லலிதா, செயல் தலைவர் ராஜலட்சுமி, பொருளாளர் செல்வராணி, RRTC ஊழியர் சங்கத்தின் தலைவர் வேலையன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அரசு ஊழியர் சம்மேளனத்தின் பொருளாளர் வானவரம்பன் நன்றி கூறினார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாஜக சார்பில் பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கத்தின் பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் வழங்கினார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கத்தின் பிறந்தநாளை முன்னிட்டு ராஜ்பவன் தொகுதி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட கணேஷ் நகர் பகுதியில் நேற்று நடைபெற்றது. விழாவில் பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு 25 கிலோ அரிசி மூட்டையை மொத்தம் 1200 நபர்களுக்கு வழங்கினார். இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதி தேர்தல் ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சப்தகிரி குழும இணை இயக்குனர் விஜய் ஆனந்த், தொகுதி பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன் மற்றும் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். விழாவிற்கு வருகை புரிந்த பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கத்திற்கு பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து பட்டாசு வெடித்து சிறப்பான முறையில் வரவேற்பளித்தனர். சாரத்தை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் புதுச்சேரி கிராம வங்கியில் சர்வதேச மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி சாரத்தை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் புதுச்சேரி கிராம வங்கியில் சர்வதேச மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. விழாவின் சிறப்பு விருந்தினராக காவல் கண்காணிப்பாளர் ஸ்ருதியாக ரெட்டி கலந்து கொண்டு விழாவில் பங்கேற்ற அனைத்து மகளிர்களுக்கும் வங்கி ஊழியர்களையும் ஊக்குவித்து மேலும் தனது வாழ்த்துரையில் உண்மை நிகழ்வுகளை மேற்கோள் காட்டி அனைவரையும் உற்சாகப்படுத்தினர். விழாவில் கலந்து கொண்ட பல பெண்கள், மகளிர்கள் இன்றைய நிலை குறித்து பேசியும் பாட்டு பாடியும் விழாவிற்கு மேலும் சிறப்பு சேர்த்தனர். கோலப்போட்டி, தீயில்லா சமையல் போட்டி ஆகிய போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு சிறப்பு விருந்தினர்கள் பரிசுகளை வழங்கி பாராட்டினர். மேலும் இந்த விழாவில் வங்கி தலைவர் ரத்தினவேல், பொது மேலாளர் கணபதி ஆகியோர் கலந்து கொண்டு மகளிர் ஊழியர்களை பாராட்டி பேசினர். புதுச்சேரி திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 69.20 லட்சம் செலவில் திருபுவனை பாளையம், திருபுவனை சிலுக்காரிபாளையம் மற்றும் விநாயகம்பட்டு ஆகிய பகுதிகளில் சாலை அமைக்கும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் இன்று பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 69.20 லட்சம் செலவில் திருபுவனை பாளையம், திருபுவனை சிலுக்காரிபாளையம் மற்றும் விநாயகம்பட்டு ஆகிய பகுதிகளில் சாலை அமைக்கும் பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் இன்று பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். திருபுவனைபாளையம் கிருஷ்ணா நகர் பிரதான சாலை 6வது மற்றும் 8வது குறுக்கு தெருவிற்கு 12.10 லட்சம் செலவில் கருங்கல் ஜல்லி சாலை அமைக்கும் பணி, திருபுவனை திருமுருகன் நகர் விரிவாக்க பகுதியில் உட்புற வீதிகளுக்கு ரூபாய் 32.20 லட்சம் செலவில் கருங்கல் சாலை அமைக்கும் பணி, சிலுக்காரிபாளையம் மயிலம் பாதை விரிவாக்க பகுதியில் 11.20 லட்சம் செலவில் தார் சாலை அமைக்கும் பணி மற்றும் விநாயகம்பட்டு கிராமத்தில் ரூபாய் 13.70 லட்சம் செலவில் சுடுகாட்டு சாலையை மேம்படுத்தும் பணி ஆகிய பணிகளுக்கான பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது. விழாவிற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகா அர்ஜுனன், இளநிலை பொறியாளர்கள் பாஸ்கர், மனோகர், ஒப்பந்ததாரர் ராஜேந்திரன், சந்தோஷ்குமார், ராஜேஷ், JCM மக்கள் மன்ற திருபுவனை தொகுதி தலைவர் ரவிக்குமார், பொது செயலாளர் வடிவேல் மற்றும் அந்த பகுதி கிராம முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
தேசிய மக்கள் முன்னணி புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு இணைந்து நடத்திய சர்வதேச மகளிர் தின நிகழ்வு நடைபெற்றது. தேசிய மக்கள் முன்னணி புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு இணைந்து நடத்திய சர்வதேச மகளிர் தின நிகழ்வு லெனின் வீதியில் உள்ள கீர்த்தி மஹால் மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பல்வேறு நடனக்கலை நிகழ்ச்சிகள் மற்றும் பறை இசை வரவேற்பு நிகழ்ச்சிகள் உள்ளிட்டவை நடைபெற்றன. தமிழ்தாய் வாழ்த்துடன் நிகழ்ச்சி துவங்கியது. இந்திய தேசத்தின் முதல் பெண் ஆசிரியர் என போற்றப்படும் சாவித்ரிபாய் பூலே அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் இவோன் சுவாமிநாதன் தலைமை தாங்க செயலாளர் ரெஜினா டேவிட் ஜோசப் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியின் சிறப்பழைப்பாளராக இந்திரா காந்தி அரசு செவிலியர் கல்லூரியின் முன்னாள் முதல்வர் முனைவர் பிரமிளா தமிழ்வாணன், ராக் பள்ளியின் முதல்வர் உஷா ராணி, ராக் நர்சிங் கல்லூரியின் முதல்வர் மங்கையர்கரசி, வித்யாபவன் பள்ளியின் உரிமையாளர் ரேகா ராஜசேகரன், ஜிப்மர் மருத்துவமனை தனி செயலர் இளவரசி சங்கர், சமூக செயற்பாட்டாளர் அனிதா பாலகிருஷ்ணன், பாரதிதாசன் மகளிர் கல்லூரி தமிழ்துறை துணை பேராசிரியர் சந்திரா, காஞ்சிமாமுனிவர் உதவி பேராசிரியர் கயல்விழி, பாவேந்தர் பாரதிதாசன் ஆசிரியை நீலா. புதுச்சேரி திலாசுப்பேட்டை நடுநிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவ மாணவியர்கள் சந்திப்பு நடைபெற்றது. புதுச்சேரி திலாசுப்பேட்டை நடுநிலைப் பள்ளியில் 50 ஆண்டுகளுக்கு முன் படித்த மாணவ மாணவியர்கள் அரசியல், வணிகம் மற்றும் உயர்ந்த அரசு பதவிகளில் பணிபுரிந்து வருகின்றனர். அரசியல் கட்சியினர், தொழிலதிபர்கள் முதல் அரசின் உயர்ந்த அதிகாரிகள் முதல் பலரை உருவாக்கிய சிறப்பு வாய்ந்த இந்த பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி அண்ணா சாலையில் உள்ள தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. இதில் முன்னாள் மாணவ மாணவியர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து முன்னாள் மாணவர்கள் 50 ஆண்டுகளுக்கு பின்னர் தனது நண்பர்களை பார்த்து மகிழ்ச்சியில் பழைய நினைவுகளை நினைவு கூர்ந்து ஒருவருக்கொருவர் கைகுலுக்கி செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். மேலும் பல்வேறு விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகளும் வழங்கப்பட்டது. மேலும் பள்ளியில் பழைய நினைவுகளை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்ட முன்னாள் மாணவர்கள் ஒன்றாக அமர்ந்து இரவு விருந்தையும் ஒன்று கூடி சாப்பிட்டு மகிழ்ந்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தொழிலதிபர் கிருஷ்ணமூர்த்தி, பழனி, பொன்னப்பன், சக்திவேல், செல்வராஜ், செல்வம் மற்றும் விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். உழவர்கரை தொகுதியை சேர்ந்த முதியோர், விதவை, கணவரால் கைவிடப்பட்டவர்களுக்கு பென்ஷன் தொகை மற்றும் வீடு கட்டுவதற்கான மானியம் உள்ளிட்டவை பயனாளர்களுக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் வழங்கினார். உழவர்கரை தொகுதியை சேர்ந்த பல்வேறு பயனாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு முதியோர் பென்ஷன், விதவை பென்ஷன், கணவரால் கைவிடப்பட்டவர்களுக்கான பென்ஷன் ஆகியவை பெற விண்ணப்பித்த தகுதியான பயனாளிகள் 173 நபர்களுக்கு பென்ஷன் தொகைக்கான ஆணையை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து 30 குடும்பத்திற்கு பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் முதல் தவணை தொகையை வழங்கினார். மேலும் சலவை தொழிலாளர்கள் 2 பேருக்கு தள்ளுவண்டி மற்றும் இஸ்திரி பெட்டியும் வழங்கிய அவர், இது மட்டுமில்லாமல் உழவர்கரை தொகுதி ஜே நகரில் வீடு பட்டாக்கு விண்ணப்பித்திருந்த 12 நபர்களுக்கு பட்டா நகலை வழங்கினார். இந்நிகழ்வின் போது சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள், சட்டமன்ற உறுப்பினரின் அலுவலக ஊழியர்கள் மற்றும் பயனாளிகள், ஊர் பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். வில்லியனூரில் 79 பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான பணியாணை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வழங்கினார். புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலம் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் வில்லியனூர் தொகுதியை சேர்ந்த 79 பயனாளர்களுக்கு கல்வீடு கட்டுவதற்கான பணியாணை வழங்கும் நிகழ்ச்சி வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான இரா சிவா கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான பணி ஆணையை வழங்கினார். இதில் குடிசை மாற்று வாரிய இளநிலை பொறியாளர் அனில்குமார், ஆய்வாளர் இளங்கோ, திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், விவசாய அணி துணை அமைப்பாளர் கோபி, இளைஞர் அணி அமைப்பாளர் சபரிநாதன், செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணி, கிளைக்கழக நிர்வாகி ராஜி, சரவணன், மிலிட்ரி முருகன்,
கலைமணி, திலகர், கார்த்திகேயன், கோவிந்தராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் SS நகர் மற்றும் வி மணவெளி கிராமங்களில் 9.56 கோடி மதிப்பில் வளர்ச்சி பணிகள் எதிர்க்கட்சி தலைவர் சிவா துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி ஒதியம்பட்டு வருவாய் கிராமம் SS நகரில் உள்ள குறுக்கு தெருக்களுக்கு ரூபாய் 49.60 லட்சம் செலவில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி, ரூபாய் 42.50 லட்சம் செலவில் வி மணவெளி கிராமத்திற்கு உட்பட்ட நமச்சிவாயம் நகரில் சிமெண்ட் சாலை, 36.40 லட்சம் செலவில் நிர்மல் தெரு மற்றும் கமல் தெரு ஆகியவற்றில் பக்க வாய்க்காலுடன் கூடிய தார் சாலை அமைக்கும் பணி, 27.90 லட்சம் செலவில் பெருமாள் கார்டன் பகுதியில் புதிய தார் சாலை அமைக்கும் பணி என சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதி 1,56 லட்சம் மதிப்பிலான பணிகளுக்கு இன்று காலை பூமி பூஜை நடைபெற்றது. வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் மேற்கொள்ளப்பட்டு இப்பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் பிரபாகர், உதவி பொறியாளர் சத்யநாராயணா மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் பலர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் தொகுதியில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள இளைஞர் அணி அமைப்பாளர் மற்றும் இளைஞர் அணி துணை அமைப்பாளர்களுக்கு புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளரும் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா இளைஞர் அணி நிர்வாகிகளுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை வலுப்படுத்துவதற்காக இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் விதமாக புதிய இளைஞர்களை அக்கட்சியில் இணைத்து அவர்களுக்கு புதிய பொறுப்புகளை தொகுதி வாரியாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இளைஞர் அணி செயலாளரும் தமிழக துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் அறிவுறுத்தலின்படி திமுக மாநில அமைப்பாளரும் சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சி தலைவருமான வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா பரிந்துரையின் பேரில் வில்லியனூர் தொகுதியின் இளைஞர் அணி அமைப்பாளராக சபரிநாதன், துணை அமைப்பாளராக ரகுநாதன், ஷர்மா, சிலம்பரசன், மணிகண்டன், அன்பரசன், சூர்யா ஆகியோர் புதிதாக பொறுப்பேற்றுள்ள இளைஞர்களுக்கு சிவா MLA சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் மணிகண்டன் உட்பட தொகுதியை சேர்ந்த திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டு இளைஞர் அணி அமைப்பாளர் மற்றும் துணை அமைப்பாளர்களுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். வில்லியனூரில் தடை செய்யப்பட்ட லாட்டரி விற்பனையில் ஈடுபட்ட நபரை ரோந்து பணியின் போது பிடித்து வழக்கு பதிந்து கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி வில்லியனூர் காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதிகளில் காவல்துறையினர் ரோந்து பணியின் போது வில்லியனூர் கோட்டைமேடு சுடுகாடு அருகே வில்லியனூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் திருமுருகன் மற்றும் காவலர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது போலீசாரை கண்டதும் ஓட்டம் பிடித்த நபரை மடக்கி பிடித்து விசாரித்த போது கணுவாய்பேட்டை சாமியார் தோப்பு பகுதியைச் சேர்ந்த மனோகரனின் மகன் முருகன் என்கின்ற வேல்முருகன் என்பதும் ஆட்டோ டிரைவர் ஆன இவர் ஆன்லைனில் சட்டவிரோதமாக லாட்டரி விற்பனை செய்து வந்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் முக்கிய குற்றவாளியான தோனி என்கின்ற கார்த்திகேயன் மூலமாக லாட்டரி விற்பனை செய்ததும் இவர்களுடன் சேர்ந்து ஆரியபாளையத்தை சேர்ந்த பழனி, வேல்முருகன், GN பாளையம், தட்டாஞ்சாவடி பகுதியை சேர்ந்த வீரக்கண்ணு ஆகியோர் லாட்டரி விற்பனையில் ஈடுபட்டது விசாரணையில் தெரிய வந்தது. இதனை அடுத்து மேற்கு சட்ட ஒழுங்கு SP சுப்பிரமணியன் உத்தரவின் பேரில் வட்ட ஆய்வாளர் கலைச்செல்வன் மேற்பார்வையில் உதவி ஆய்வாளர் திருமுருகன் லாட்டரி விற்பனையில் பிடிபட்ட முருகன் என்கின்ற வேல்முருகன் மீது வழக்கு பதிந்து கைது செய்து காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் தலைமறைவான 4 பேரின் மீதும் வழக்கு பதிந்து வில்லியனூர் போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் தென்னிந்திய பத்திரிகையாளர்கள் யூனியன் துவக்க விழா மற்றும் 2026 மகளிர் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக எதிர்க்கட்சி தலைவரும் திமுக மாநில அமைப்பாளருமான சிவா கலந்து கொண்டு சாதனை பெண்களுக்கு விருதும் பத்திரிகையாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். புதுச்சேரியில் தென்னிந்திய பத்திரிகையாளர்கள் யூனியன் துவக்க விழா மற்றும் 2026 மகளிர் தின விழா பூர்ணாங்குப்பம் தனியார் ரிசார்ட்டில் நடைபெற்றது.
விழாவில் சிறப்பு அழைப்பாளராக தென்னிந்திய பத்திரிகையாளர்கள் யூனியன் தமிழ்நாடு மாநில தலைவர் சந்திரிகா, பொதுச் செயலாளர் கதிரவன், பொருளாளர் ராஜ்குமார், செயல் தலைவர் வஜ்ரவேல் மற்றும் மாநில நிர்வாகிகள் இமானுவேல், சங்கரன், ஐயப்பன், குணா, பெரியார் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக அரசு செவிலியர் கல்லூரி முதல்வர் பிரமிளா தமிழ்வாணன், அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் ஆகியோர் கலந்து கொண்டு சாதனை புரிந்த பெண்களான பெண் காவலர் ஹேமமாலினி, பொம்மலாட்ட கலைஞர் எலிசபெத் ராணி, சமூக சேவகி தனலட்சுமி, தூய்மை பணியாளர் ஜோதி, இடுகாட்டில் பணிபுரியும் பெண்மணியான சுகுணா ஆகியோரை பாராட்டும் வகையில் மகளிர் தின விழாவில் விருதுகள் வழங்கி கௌரவித்தனர். விழாவில் மகளிர் தின விழா கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. பெண் காவலர் ஹேமமாலினி பெண்கள் பாதுகாப்பு குறித்து கராத்தே செய்து காட்டி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். தொடர்ந்து நடைபெற்ற தென்னிந்திய பத்திரிகையாளர்கள் யூனியன் துவக்க விழாவில் புதுச்சேரி மாநிலத்திற்கான கௌரவ தலைவராக மகேஸ்வர் ராஜ், மாநில தலைவராக மருதுவேல், மாநில பொதுச் செயலாளராக சக்திவேல், மாநில பொருளாளராக கந்தன், மாநில செயல் தலைவராக ராஜா, மாநில செயலாளராக சங்கரன், வேலப்பன், மாநில துணை பொது செயலாளராக வேலவன் வெங்கடேசன், மாநில துணை பொது செயலாளராக இளவரசன், மாநில துணை தலைவராக கோவிந்தன், மாநில ஒருங்கிணைப்பாளர் பிரசாத், மாநில செய்தி தொடர்பாளர் ஜெயகணேஷ், மாநில இணை செயலாளர் சதாசிவம், மாநில இணை செயலாளராக அமரன், மாநில இணை ஒருங்கிணைப்பாளராக முருகவேல், மாநில இணை ஒருங்கிணைப்பாளராக முரளி, மாநில துணை ஒருங்கிணைப்பாளராக முகிலன், மாநில துணை பொது செயலாளர் ஆஷா, மாநில ஒருங்கிணைப்பாளராக பரிமலா தேவி, மாநில இணை செயலாளராக சுகந்தன், சட்ட ஆலோசகராக வேல் பிரபாகரன் ஆகியோர் நியமிக்கப்பட்டு அறிமுகம் செய்து வைக்கப்பட்டனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக திமுக மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டார். தென்னிந்திய பத்திரிகையாளர் யூனியன் புதுச்சேரி மாநிலத்திற்கான நிர்வாகிகளுக்கு நியமன கடிதம், அடையாள அட்டை மற்றும் பத்திரிகையாளர்களுக்கான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து தென்னிந்திய பத்திரிகையாளர்கள் யூனியன் மாநில செயலாளர் சங்கரன் மகள் சிலம்பம் சுற்றி பார்வையாளர்களை அசத்தினார். இந்த நிகழ்ச்சியில் பத்திரிகையாளர்கள் தங்களது குடும்பத்தாருடன் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். முருங்கம்பாக்கம் பகுதியில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் டோபிகானா கட்டிடம் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி முருங்கம்பாக்கம் பகுதியில் சலவை தொழிலாளர்களுக்கான கட்டிடம் 40 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டு அவர்கள் பயன்படுத்தி வந்தனர். இக்கட்டிடம் முழுவதும் சேதமடைந்து பயனற்ற முறையில் இருந்து வருகிறது. இதனை சரி செய்து புதிய கட்டிடம் அமைத்து தர வேண்டும் என அப்பகுதியைச் சேர்ந்த சலவை தொழிலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை வைத்தனர். அவர்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை இணை செயல்படுத்தும் விதமாக சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தியின் தீவிர முயற்சியால் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி புதுச்சேரி நகராட்சி மூலம் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டிடம் அமைக்க அரசாணை பெறப்பட்டு இப்பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி தலைமையில் நேற்று மாலை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் பாஸ்கர், உதவி பொறியாளர் வெங்கடாஜலபதி, இளநிலை பொறியாளர் ஞானசேகரன் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் இந்நிகழ்ச்சியில் உடனிருந்தனர். குடிசை மாற்று வாரியம் மூலம் பெருந்தலைவர் காமராஜர் நூற்றாண்டு வீடு வசதி திட்டம் மற்றும் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் மூலம் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு நிதி உதவி பெறுவதற்கான அரசாணையை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி வழங்கினார். புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலம் ஒருங்கிணைந்த பெருந்தலைவர் காமராஜர் நூற்றாண்டு வீடு வசதி திட்டம் மற்றும் பிரதம மந்திரி கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் குடிசை வீடுகளை கல்வீடாக கட்டுபவர்களுக்கு மானிய தொகை ரூபாய் 5 லட்சம் உயர்த்தி வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்ததை தொடர்ந்து அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த 67 பயனாளர்களுக்கு கல்வீடு கட்டுவதற்கான முதல் தவணையாக தலா ரூபாய் 1 லட்சம் வீதம் 67 நபர்களுக்கு மொத்தம் 67 லட்சம் ரூபாய் நிதியினை பெறும் ஆணையை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி பயனாளர்களுக்கு வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய முதன்மை செயல் அதிகாரி ரவிச்சந்திரன், உதவி பொறியாளர் அனில்குமார், இளநிலை பொறியாளர் தனஞ்செழியன்,
கள ஆய்வாளர் சிவப்பிரகாசம் ஆகியோர் உடனிருந்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் இருந்தனர். மங்கலம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சார்பில் மகளிர் தின விழா கொண்டாட்டம் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. மங்கலம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் மற்றும் காமாட்சியம்மாள் அறக்கட்டளை சார்பில் உலக மகளிர் தின விழா கொண்டாடினர். விழாவிற்கு காமாட்சியம்மாள் அறக்கட்டளை நிறுவன தலைவர் மோகித் ரவிக்குமார் தலைமை தாங்கினார். முன்னாள் சேர்மன் ரேவதி பர்குணன், முன்னாள் கவுன்சிலர் ரமேஷ், மாநில மாணவர் அணி தலைவர் குகன், பாலகிருஷ்ணன், சேகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தொகுதி தலைவி பிரபாவதி வரவேற்றார். சிறப்பு அழைப்பாளராக என்ஆர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயபால் பங்கேற்று பேசியதாவது: முதல்வர் ரங்கசாமி மகளிருக்கு பாதி கட்டணத்தில் பத்திரப்பதிவு, மகளிர் உரிமை தொகை, பிறக்கும் பெண் குழந்தைகள் பெயரில் 50,000 டெபாசிட் உள்ளிட்ட பல்வேறு சலுகைகள் வழங்கி இந்தியாவிற்கே முன்னோடியாக இருக்கிறார். மக்களுக்கு சேவை செய்ய மனம் இருக்க வேண்டும். சிலர் பதவிக்கு வந்ததும் உடனிருக்கும் கட்சியினரை மதிப்பது கிடையாது. தொகுதி மக்களை அனுசரித்து நடந்து கொள்வது கிடையாது. கட்சியை மதிப்பதே கிடையாது. குறைந்தபட்சம் ஒரு 10 பேருக்காவது நல்லது செய்ய வேண்டும். அப்போதுதான் வளர முடியும். ரவிக்குமாருக்கு சேவை மனதுடன் பணிவு, அடக்கம் மற்றும் அன்பு நிறைந்துள்ளதால் அவருடைய லட்சியம் நிச்சயம் நிறைவேறும். இவ்வாறு அவர் பேசினார். முன்னாள் சேர்மன் பாலமுருகன், வட்டார மக்கள் இயக்கம் முரளிதரன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். விழாவில் சிவகுமார், தங்கராசு, ஹரிகிருஷ்ணன், மோகன்தாஸ், நடராஜ், இளங்கோ, பாபு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விழாவில் கலந்து கொண்ட தொகுதி மகளிர் சுய உதவிக்குழுவை சேர்ந்த 1700 மகளிருக்கு பரிசு பொருட்கள் வழங்கி வாழ்த்தினர். மகளிர் அணி மகேஸ்வரி நன்றி கூறினார். புதுச்சேரி மாநில மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் முதியோர், விதவை, முதிர்கன்னி, கணவரால் கைவிடப்பட்டவர்கள் மற்றும் திருநங்கை ஆகியோருக்கான அரசின் உதவித்தொகையை விண்ணப்பித்த உப்பளம் தொகுதி பயனாளிகளுக்கு உதவித்தொகை அட்டைகள் வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. புதுச்சேரி மாநில மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் முதியோர், விதவை, முதிர்கன்னி, கணவரால் கைவிடப்பட்டவர்கள் மற்றும் திருநங்கை ஆகியோருக்கான அரசின் உதவித்தொகையை விண்ணப்பித்த உப்பளம் தொகுதி பயனாளிகளுக்கு உதவித்தொகை அட்டைகள் வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் விண்ணப்பித்த பயனாளிகளுக்கு அவர்களுக்கான உதவித்தொகை அட்டைகளை நேரடியாக வழங்கினார். அட்டைகளை பெற்றுக்கொண்ட பயனாளிகள் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் சக்திவேல், அவைத் தலைவர் ஹரிகிருஷ்ணன், துணை செயலாளர் ராஜி, கிளை செயலாளர்கள், கழக நிர்வாகிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ரங்கப்பிள்ளை தெருவில் அமைந்துள்ள BSNL கட்டிடத்தின் வருமான வரித்துறையின் புதிய அலுவலகம் ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 மணிக்கு திறந்து வைக்கப்பட்டது. புதுச்சேரி ரங்கப்பிள்ளை தெருவில் அமைந்துள்ள BSNL கட்டிடத்தில் வருமான வரித்துறையின் புதிய அலுவலகம் ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 மணிக்கு திறந்து வைக்கப்பட்டது. இந்த அலுவலகத்தை வரித்துறையின் முதன்மை தலைமை ஆணையர் டாக்டர் சுதாகர ராவ்,
IRS திறந்து வைத்தார். புதுப்பிக்கப்பட்ட இந்த கட்டிடம் அதிகாரிகள் மற்றும் பணியாளர்களுக்கு மேம்பட்ட உள்கட்டமைப்பு மற்றும் சிறந்த பணிச்சூழலை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் வருமான வரித்துறையின் மூத்த அதிகாரிகளான தலைமை ஆணையர்கள் திருமதி பத்மஜா, டாக்டர் ஷகீர் ஹுசைன், ஜக்தீஷ் சந்திரகர் ஆகியோரும், சென்னை கூடுதல் வருமான வரி ஆணையர் வீரமணி மற்றும் புதுச்சேரி கூட்டு வருமான வரி ஆணையர் அன்பழகன் ஆகியோரும் கலந்து கொண்டனர். மேலும் ITGOA இந்தியா கொண்ட மற்றும் ITEF அமைப்புகளின் பிரதிநிதிகள், இந்திய பட்டய கணக்காளர்கள் நிறுவனம் மற்றும் இந்திய தொழில்துறை கூட்டமைப்பு உறுப்பினர்கள் மற்றும் பல்வேறு வர்த்தக சங்கங்களின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதன்மை தலைமை ஆணையர் டாக்டர் சுதாகர் ராவ், 2022ஆம் ஆண்டு வருமான வரித்துறைக்கு ஒப்படைக்கப்பட்ட இந்த கட்டிடத்தை புதுப்பிக்கும் பணிகளை எளிதாக்க ஒத்துழைக்க BSNL அதிகாரிகளுக்கு, குறிப்பாக BSNL முதன்மை பொது மேலாளர் திலகவதி அவர்களுக்கு நன்றி தெரிவித்தார். மேலும் 1/4/2026 முதல் அமலுக்கு வரும் புதிய வருமான வரி சட்டம் 2025 மேலும் குறித்து அவர் விளக்கமளித்தார். 6 தசாப்தங்களாக நடைமுறையில் உள்ள வருமான வரி சட்டம் 1961க்கு மாறாக அமலுக்கு வரும் இந்த புதிய சட்டம் காலாவதியான பிரிவுகளை நீக்கி சட்டத்தை சுருக்கமாக மறுசீரமைத்து எளிய மற்றும் தெளிவான மொழியியல் வடிவமைப்பதன் மூலம் வரி அமைப்பை எளிமைப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்று அவர் தெரிவித்தார். இந்த கட்டிடத்தில் டாக்ஸ்நெட் 2.0 வழியாக ITBA நெட்வொர்க் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. 1/4/2026 முதல் வருமான வரித்துறை இந்த புதிய அலுவலகத்திலிருந்து செயல்பட தொடங்கும். பின்னர் இந்த கட்டிடம் வரி செலுத்துனர்கள், பொதுமக்கள் மற்றும் துறை அதிகாரிகளுக்காக முறையாக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. புதுவை பல்கலைக்கழகம் மற்றும் ஜோஹோ கார்ப்பரேட் நிறுவனம் கிராமப்புற கண்டுபிடிப்பு மற்றும் கடின தொழில்நுட்ப ஆராய்ச்சி மேம்பாட்டை ஊக்குவிப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் அமைச்சர் நமச்சிவாயம் முன்னிலையில் கையெழுத்திட்டனர். புதுவை பல்கலைக்கழகம் மற்றும் ஜோஹோ கார்ப்பரேஷன் பிரைவேட் லிமிடெட் ஆகியவை பொருள் அறிவியல் மற்றும் எரிசக்தி தொழில்நுட்பங்களின் கூட்டு ஆராய்ச்சியை முன்னேற்றுவதற்காக புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலம் ஒரு மூலோபாய கூட்டமைப்பை உருவாக்கப்படுத்தினர். மேம்பட்ட பொருட்கள் மற்றும் எரிசக்தி சேமிப்பு அமைப்புகளின் நீண்டகால அதிக ஆபத்துள்ள ஆராய்ச்சி முதலீடுகளுக்கான ஜோஹோவின் உறுதிப்பாட்டுடன் பொருள் அறிவியல் மற்றும் நானோ தொழில்நுட்பத்தில் புதுவை பல்கலைக்கழகத்தின் கல்வி சிறப்பை இந்த கூட்டாண்மை மேம்படுத்துகிறது. இந்த ஒத்துழைப்பு ஒரு வலுவான திறமை குழுவை உருவாக்கவும், புதுமையான தயாரிப்பு மேம்பாட்டை ஊக்குவிக்கவும், கிராமப்புற மற்றும் அரை நகரப்புற இந்தியாவில் அதிக ஊதியம் பெறும் வேலைகளை உருவாக்கவும், தொழில்நுட்ப இறையாண்மை மற்றும் பொருளாதார முன்னேற்றம் குறித்த இந்தியாவின் இலக்குகளை ஆதரிக்கவும் ஏற்படுத்தப்படுகிறது. புதுவை பல்கலைக்கழகத்தின் சர்வதேச உறவுகள் அலுவலகத்தின் டீன் பேராசிரியர் விக்டர் ஆனந்தகுமார் வரலாற்று சிறப்புமிக்க கையெழுத்திடும் விழாவில் பங்கேற்பாளர்களை வரவேற்றார். இந்நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் இரு நிறுவனங்களையும் சேர்ந்த மூத்த தலைவர்கள் கலந்து கொண்டனர். சோஹோ தலைமை விஞ்ஞானி டாக்டர் ஸ்ரீதர் வெம்பு, ஜோஹோ நிர்வாகிகளுடன் சேர்ந்து ஆனந்த் கிருஷ்ணன், ஸ்ரீநாத் மற்றும் டாக்டர் பிருந்தா கலந்து கொண்டனர். புதுவை பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தர் பேராசிரியர் பிரகாஷ் பாபு தொடக்க உரையை நிகழ்த்தி இந்த கூட்டு முயற்சிக்கு ஊக்கமளித்த மாண்புமிகு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு ஆழ்ந்த பாராட்டுக்களை தெரிவித்தார். பசுமை எரிசக்தி தொழில்நுட்பம் மற்றும் நானோ தொழில்நுட்பத்தில் பல்கலைக்கழகத்தின் தனித்துவமான பலத்தை எடுத்துரைத்த அவர், இந்த முன்முயற்சிக்கு ஏற்ற வகையில் அதை நிலைநிறுத்தினார். இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கல்வி, ஆராய்ச்சி, தொழில்முறை தேவைகளுடன் இணைந்து உருமாறும் விளைவுகளுக்கு வழிவகுக்கிறது என்று பேராசிரியர் பாபு குறிப்பிட்டார். ரோட்டரி ஆரோசிட்டி புதுச்சேரி சார்பாக உலக மகளிர் தினம் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ரோட்டரி ஆரோசிட்டி புதுச்சேரி சார்பாக உலக மகளிர் தின விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சிறப்பு விருந்தினராக சுருட்டி ஏற்காட்டி IPS SP புதுச்சேரி டாக்டர் ரீனா குலாட்டி,
ஜிப்மர் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார்கள். சிறப்பு விருந்தினராக கயல் சிறப்புரை வழங்கினார். விழாவில் மகளிர் உறுப்பினர்கள் அனைவருக்கும் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மேலும் விழாவில் ரோட்டரி, ஆரோசிட்டி தலைவர், செயலாளர், நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கான லட்சுமி அயகிரீவர் கோவிலில் சகஸ்ரநாம அர்ச்சனை நடைபெற்றது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகரில் லட்சுமி அயகிரீவர் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் சிபிஎஸ்இ மற்றும் 10, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவ மாணவியர்களின் கல்வி சிறக்கவும் தேர்வில் அதிக மதிப்பெண் பெறவும் லட்சுமி அயகிரீவர் பெருமாளுக்கு சகஸ்ரநாம அர்ச்சனை நடைபெறுகிறது. அதாவது இன்று 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்காக காலை 10:30 மணிக்கு மாணவர்களின் பெயர், நட்சத்திரம், ராசி ஆகியவற்றை சங்கல்பம் செய்து பூஜை நடைபெற்றது. மேலும் சகஸ்ரநாம அர்ச்சனையில் கலந்து கொள்ளும் பக்தர்களுக்கு சகஸ்ரநாம புத்தகம், பேனா, தேன் ஆகியவை பிரசாதமாக வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ வேத ஆக சம்பிரஷண லக்ஷ்மி சரஸ் மாருதி ட்ரஸ்ட் நிர்வாகிகள் செய்திருந்தனர். तन्नो लक्ष्मी ज्योतियात् ज्ञानानन्दमयं मास्फटिकाकृति आधारं सर्वविद्यानां अगाधप्रियसम्पन्नाम् अरविन्दनिवासिनीं विशेषजगदीशविद्यानगणस्वरूपं ज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधि देवं हयग्रीवमहं प्रपद्ये पद्मप्रिये पद्मिनि पद्मालये पद्मदलाय दाक्षे विश्वप्रिये विष्णुमनोद्वादवद्धुं दीक्षदंस्कृताय धीमहि तन्नो नारसिंहं ज्वालाहोबिल मालोल तोड कारञ्च भार्गवः योगानन्दो छत्रवण पावनो भानगल लक्ष्मी नारसिंहाय देवताकार्य सिद्ध्यर्थं सभास्तं प्रसमुद्भवं श्रीनृसिंहं महावीरं नमामि ऋणमुक्तये ज्ञानमुद्रा पुस्तकाभ्य अलङ्कृतिकरद्वयं देवता सार्वभौमं तं ध्यायेति वेदान्ते. இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.